சங்கீதம் 19வது அதிகாரம். சங்கீதம் 19. இந்த வேத பகுதியைத்தான் கடந்த சற்று முன் நடந்த ஆராதனையில் தேவன் நினைவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் 6 தன்மைகள். கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானது அல்ல. சங்கீதம் 19வது அதிகாரம் 7 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, சந்தோஷப்படுத்துகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயும் இருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்பட்டிருக்கிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காய் நன்றி. அடியேனை மறைத்துக் கொள்ளும், நீர் வழிபடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இதுல 6 காரியம் இருக்கிறது. 1, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. 2வது சத்தியமானது. என்னவாம்? கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. 3வது கர்த்தருடைய வார்த்தை செம்மையானது. 4வது கர்த்தருடைய வார்த்தை தெளிவிக்கிறது, தெளிவுபடுத்துகிறது. 5வது கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது. 6வது கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. கரங்களை தட்டுவோம் இன்னொரு தடவை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது, அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. 1வது கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, அது குறைவற்றதாய் இருப்பதனால் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. குறைவற்றது என்றால் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் என்றால் பரிபூரணம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பரிபூரணம். ஆவி, ஆத்துமா, சரீரம் மற்றும் பொருளாதாரம், எந்த தேவைகள், எந்த பிரச்சனைகள், அப்படிதான் வேதம் சொல்லுது. எதுவானாலும் நமக்கு குறைவின்றி கொடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தின் அரண்மனையாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே கேட்கிறது மாத்திரமல்ல, இதை விசுவாசிக்கிறவர்கள் இதற்குள்ளாக வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. மற்றது, அது குறைவற்றது என்றால் இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது. நாங்க பல காரியங்களை தேடுகிறோம். தேட தேவல்ல. வேதத்தை நீ சுமந்தார், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால், ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிற பொழுது நன்மையும் கிருபையும் என்ன செய்யுமாம்? எங்களை என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். அதான் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது. சகல துறையிலும் அது எங்களுக்கு ஜெயத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, எல்லா சூழ்நிலைக்கும்
எல்லா வழிகளுக்கும் எல்லா காலங்களுக்கும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அது குறைவற்றது. ஒரு சின்ன தூசளவும் மண்ணளவும் குறையே தேவனுடைய வார்த்தையில இல்லவே இல்லை. நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா. சுகம், பலன், பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதம், நிம்மதி, நித்திய ஜீவன், சிலாக்கியம், பாக்கியம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய குறைவற்ற அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. Thank you Jesus. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒருபோதும் ஒளிந்து போகாது, எல்லாம் மாறி போகும். அதுதான் இயேசு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், மத்தேயு 4வது அதிகாரத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. பிசாசினால் அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டார். அங்கே இயேசுவுக்கு பிசாசினால் சோதனை வருகிறது. இதுல அவன் சொன்னான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கல்லுகள்? ஆண்டவர் பசியாயிருக்கிறார், பசியாயிருக்கிறார். இந்த கல்லுகள் அப்பமாகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வானாம்? பிழைப்பான். இந்த மாம்சத்துக்கு ஏதுவான சாப்பாடு மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது போதுமானது. மாம்சத்துக்கு ஏதுவான சாப்பாடு ரொட்டி, சோறு, இடியப்பம், தோசை இவைகள் இருந்தாலே நான் வாழ்ந்து விடுவேன். நான் கவனித்திருக்கிறேன், சிலருக்கு சாப்பாட்டை கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. 4 பிளேட் சாப்பிடுவோம் பிரதர், எப்படி 4.5 பிளேட் இழுக்கும், அங்கால கொஞ்சம் முக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் போயிட்டு தலையை சொரிஞ்சிட்டு, என்ன தம்பி யோசிக்கிறா? நல்லா தானே சாப்பிட்டனே, நித்திரைய கொள்ளு. எங்க பிரதர் நித்திரை வருதில்லை, ஒரே ஆபீஸ் கவலையும், மனைவியை பற்றிய கவலையும், சகோதரர்களை பற்றிய கவலையும், கடன் தொல்லை கவலை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சாப்பிட்டீங்க தான் வழிய காய்ச்சி கொண்டிருக்கு, என்ன சும்மா அதைக்கிறான், பிரச்சனை தான். பாருங்க, மாம்சத்துக்குரிய சாப்பாடை இந்த நபர் சாப்பிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு தூங்க முடியாதவாறு, தூக்கத்துக்கு போயாச்சு தூங்க, ஆனா என்ன வரல சொல்லுங்களேன்? தூக்கம் வரல. காரணம் கண்ணீர், கவலை, வேதனை. சில நினைவுகள் வந்து ஆட்கொள்ளுகிறது. சில பேர் தனிமையில் இருந்து பேப்பரை கிழிச்சு கொண்டு, அல்லது கையில் ஏதாவது கிடைச்சா, இலைகள் கிடைச்சா, அல்லது நல்ல நல்ல மரங்கள், சில தாய் தகப்பன் இருக்காங்க ஏசுவாங்க, அந்த மரத்துல கை வைக்காத, என்ன யோசித்து கொண்டு உன்னை அறியாமலே பிக்கிறாய். பசிக்குதா? இல்ல எனக்கு பசியில சாப்பிட்டுட்டேன். காரணம் என்ன? மாம்சத்துக்குரிய சாப்பாடு. அதான் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அப்பத்தினால் மாத்திரம்தான் அவன் ஜீவிப்பான் என்றால் அது பிழை, முடியாது. இந்த மாம்சம் ஓரளவு வாழும் சில நாட்கள், ஆனால் நிம்மதியாய் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை புரியுதா? புரியுதா? கொத்து ரொட்டி இல்ல, ஃப்ரைட் ரைஸ் இல்ல, என்னத்தை சாப்பிட்டு வயிற்ற நிரப்பினாலும் நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல குச்சி எடுத்து பல்ல அப்படியோ விலக்கி கொண்டிருக்கக்குள்ள எல்லாமே ஞாபகம் வந்து உங்களை அமுக்கும். எல்லா கண்ணீர், வேதனை, துன்பம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில குறைவே இல்லை. அதை சாப்பிட்டு பாருங்க, அதை விசுவாசிங்க.
கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, வேதத்தை சுமங்க. சுமக்கிறது மாத்திரமல்ல, அதை படிங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. தியானித்து அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அவர் மேல, வார்த்தை மேல சாயிற பொழுது இயேசு மேல சாயிறீங்க. அது குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். லாசர்வே வெளியில வா. வெளியில கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை வெளியில கொண்டு வரும், பிரகாசிக்க பண்ணுவார். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு காலமும் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மறைக்காலில் வைக்கிறதுக்கு அது தேவையில்லை. அது மறைக்காலின் மேல வைக்க வேண்டும். அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது குறைவற்றது. மாம்சத்துக்கு ஏதுவான சாப்பாட்டை மனிதன் சாப்பிட்டாலும் கவலையோடு இருக்கிறான். காரணம், அவனுக்கு மனைவி மற்றும் பிள்ளைகள் மற்றும் பல பிரச்சனைகள். வேலைத்தளத்தில் பிரச்சனை சில பேருக்கு. நிம்மதியை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்க வாழ்க்கையில, உங்க எதிர்காலத்தில் உங்க வெளிச்சங்களாய் பிரகாசிக்க, நீங்கள் மலை மேலுள்ள பட்டணமாய் எழும்பி பிரகாசிக்க, உங்களை உந்தி தள்ள உங்களுக்கு உதவும் தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை. பாருங்க, இரண்டாவது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமானது. ஹல்லேலூயா. என்னவாம்? கர்த்தருடைய சாட்சி சத்தியமானது. சத்தியமானது என்றால் நம்ப தகுந்தது. சொல்லுங்க, நம்ப தகுந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, பேதையை ஞானிகளாக்கும். எவ்வளவு அறிவில்லாதவர்களா இருந்தாலும், பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, ஆரம்ப நாட்களில் ஒரு சகோதரிக்கு இங்க இருக்கிறாங்க. சத்தியத்தை சொன்ன பொழுது அவ என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க போகிற கத்தோலிக்க கோயில்ல நாங்க போறோம், முக்காட போத்திரம் குந்தி கொண்டிருக்கிறோம், வாரம் எங்களை ஒன்றுக்குமே விட மாட்டாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் தனிய ஜெபம் பண்ண விடுவாங்க, தனிய பைபிள் வாசிக்க விடுவாங்க, இப்படிலாம் செய்வாங்களே. ஆகையினால நாங்க படிக்கல, எங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் பயம். இப்ப நான் சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் தரமாட்டேன். முதல் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. சரி, நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு நம்பி விசுவாசித்து வந்தாங்க. இன்றைக்கு ஜெபத்துக்கு விட்டால் பயங்கரமாய் பண்ணக்கூடிய, வெக்கமே படாம பண்ணத்தக்க கல்விமானின் நாவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதையை ஞானியாய் மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. படித்தவர்களால் மாத்திரம்தான் சில இடத்துல நிக்க முடியும். சில பேர் தலை குனிஞ்சு கொண்டு நிற்பாங்க, ஐயோ என்னிடத்துல எதுவும் கேட்டுருவாங்களோ. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை சுவைக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். காரணம், அந்த இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டால் வேதம் சொல்லுகிறது, நீங்க பதில் சொல்லாதீங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன பேச வேண்டும் என்பதை பரமபிதா உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த நேரத்தில் என்ன செய்வாராம்? நினைவுபடுத்துவார். ஆனால் உலகம் இந்த வேத புத்தகத்தை முட்டாள்தனம் என்று நினைக்கிறது. மீட்பின் செய்தியை மற்றும் ராஜ்யத்தின் செய்தியை என்ன நினைக்கிறார்கள்? முட்டாள்தனம். சில பேர் சொல்றாங்க பைத்தியம். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் மற்றும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து யாருக்காவது சொல்லுகிற பொழுது அல்லது உலகத்தார் பேசுவார்கள், அவர்களுக்கு மேல வட்டி இல்லை, அவர்களுக்கு பைத்தியம், அவர்களுக்கு அறிவில்லை. என்ன சொல்லுகிறார்கள்? அறிவில்லை. உலகத்திற்கு இது புரியவில்லை. சிலுவையின் உபதேசம் உலகத்திற்கு என்ன செய்யவில்லை? புரியல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை
நாம் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நாங்கள் நம்புகிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் வெவ்வேறாக பிரிக்கத்தக்க, எனக்கு விடுதலை கொடுக்கத்தக்க வார்த்தை என்பதை நாங்கள் விசுவாசித்தோம். அந்த நாட்களிலே இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்ட அந்த தொடக்கத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா? கையை வைத்துங்க. விடுதலை கொடுத்தாரா? கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுத்தாரா? பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரா? போராட்டங்களிலிருந்து விடுதலை தந்தாரா? எங்களுடைய கண் பார்த்தது. எத்தனையோ நபர்கள் இங்கு அலைக்கழிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டார்கள். சிலர் இருக்கிறார்கள், சிலர் இல்லை, சபையை விட்டு வெளியிலே போய்விட்டார்கள். விடுதலையாக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. ஹல்லேலூயா. அது ஜீவன் உள்ளது. பாருங்க, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19 தொடக்கம் 21 வரை வாசித்தால், ஃபர்ஸ்ட், இதை விசுவாசித்த நம்மை வேதம் ஞானி என்று சொல்லுகிறது. பாருங்க, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஞானி அங்கே, வேதபாரகன் அங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள், இந்த உலகத்தின் சாஸ்திரிகள், தர்க்க சாஸ்திரிகள் அங்கே. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. என்னவாம்? பைத்தியமாய், சொல்லுங்களேன், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஞானிகள் அங்கே. இன்னும் ஒரு காரியம் பாருங்க, எத்தனையோ ஞானிகள் உலகெங்கும் இருக்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள். இந்த உலகத்திலே பல பல காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். பலதை கண்டுபிடித்து ஊடகங்களிலே, வலைதளங்களிலே போடுகிறார்கள். ஆனால் சிலுவையையும் மற்றும் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அதை ஒரு அவமானமாய் நினைக்கிறார்கள். இப்ப பாருங்க, இயேசுவை பிடித்தார்கள், அவர் அவமானப்படுத்தப்பட்டு அவமானமாய் தொங்கினார். அறகுறையான ஆடையோடு அடிக்கப்பட்டு, இந்த அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்குற இந்த இயேசுவாலே விடுதலையாக்க முடியும், இவரால என்ன ஏலும்? உலகம் இப்படி நினைக்குது. எத்தனையோ ஞானிகள் உண்டு, இது உலகெங்கும் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறார்கள். அத்தனை ஞானிகளும் பல காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உண்மையான ஞானி யாரு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள். நல்லா கரங்களை தட்டி, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள் தான் ஐயா உண்மையான ஞானி. காரணம் என்ன? இந்த உலகத்திலே பக்கத்தில் நின்று சில மெஷின்களை வைத்து மனிதன் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்த, அவருடைய வார்த்தையை நம்பிய நாமோ வர இருக்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், புதிய எருசலேம் வரும், அந்த நித்திய ஜீவன். பாருங்க, எங்கவோ இருக்கிற, எவ்வளோ தொலைவில் இருக்கிற நித்திய ஜீவனை ஆராய்வதற்கு இப்ப ஆராய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், யாரு ஞானிகள்? யாரு ஞானிகள்? நாங்க தான் ஞானிகள். அவருடைய ராஜ்யத்தை குறித்து, வர இருக்கிற ஆளுகையை குறித்து, புதிய எருசலேமை குறித்து இப்ப நாங்க ஆராய்ச்சி பண்ண துவங்கிச்சோம். ஹல்லேலூயா. அவர் எப்படி ஆளுகை செய்வார், அவர் எந்த இடத்துல உட்காருவார். தேங்க்யூ ஜீசஸ். அப்ப
ஞானிகள் எங்கே? தேவனுடைய பிள்ளைகள் தான், வார்த்தை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, சபைக்கு ஏனோதானோடு வந்து போகிறவர்கள் அல்ல, மறுபடி விட்ட பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் அறிந்து அதை படித்து அதன்படி நடக்கிறவர்கள் விசேஷித்த இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை பார்க்கிலும் பெரிய ஞானிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அது பைத்தியமாய் தோண்டலாம். பாருங்க, 21வது அந்த வார்த்தை சொல்லுகிறது, எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், என்னவாம்? உலகம் சுய ஞானத்தினால் அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம். சிலர் சொல்றாங்க இயேசு அடிக்கப்பட்டார், அவரால் என்ன முடியும், அறகுறையாய் தொங்கினார். அவமானப்பட்ட இயேசு, அவர் அவமானப்படவில்லை. அவர் எங்கள் பாவங்களை சுமந்தார். நாங்கள் அனுபவிக்க இருந்த, நாங்கள் போக இருந்த, நாங்கள் பட இருந்த அந்த பாடுகளை, நாங்கள் கொல்லப்பட இருந்த இடத்துல, நாங்கள் சாக வேண்டிய இடத்துல எங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் வெற்றி சிறந்து அவர் உயிர் தெழுந்த கர்த்தர், அவருடைய வெற்றியை தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உலக ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. உலக ஞானத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. உலகத்துக்கு புரியாது, பல காரியங்கள் உலகத்துக்கு புரியாது, ஞானிகளுக்கு புரியாது. அது என்னது ராஜ்யம், அது என்னது ஆண்டவர் வருவார் நினைக்கிறாங்க. அது இந்த உலகத்தோடு வாழ போறது ஒரு கொஞ்ச காலம், அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நாங்க அனுபவிச்சிடலாம். அதன் பிற்பாடு ஒரு நாள் உயிர் போயிரும், என்னத்தை அனுபவிக்க போகிறோம்? மடுவை கண்டுவாங்க, தாட்டு விட்டுருவாங்க. இவ்வளவுதான் அந்த ஞானிகளுக்கு, உலகத்துக்கு இவ்வளவுதான் தெரியும், ஒன்றுமே தெரியாது. உலகத்துக்கு புரியாது நடக்க இருக்கிற காரியம், அந்த கிறிஸ்துவின் ஆட்சி, நரகம், வர இருக்கிற ஆளுகை, சத்துரு சாட்சி கொடுக்கிறான். ஆம், அது உண்மைதான்டா. ஒரு சகோதரிக்கு நாங்கள் ஜெபித்திருந்தோம். எஸ், நரகம் ஸ்தாபிக்கப்படும், அவர் வருவார், ஒரு நாள் எல்லாரையும் தூக்கி நரகத்தில் போடுவார். ஓ, என்னுடைய வேலை, உன் வேலை என்ன? நாங்கள் கேட்டோம். என் வேலை எல்லாரையும் ஏமாற்றி, ஏனென்றால் நான் அங்கதானே போறேன். எங்க போறேன்? நரக பாதாளத்துக்கு தானே போறேன். அப்ப நான் தனியே போக கூடாது, நான் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு போறதுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவன் ஆத்துமாதாய் ஊழியம் செய்யறான். எங்க கொண்டு போறதுக்கு? நரகத்திற்கு. காதால கேட்டேன் ஒரு 2-3 கிழமைக்கு முதல் இந்த இடத்திலே. அவன் எல்லாரையும் ரட்சிக்கான், அவன் எல்லாரையும் ரட்சிக்கான்டா. யார் என்று கேட்டேன். அவன் இயேசு. பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாத, எனக்கு தெரியாத மிக ஆழமான சத்தியங்கள் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை சொன்னால், அவருடைய வார்த்தையை சொன்னால் அவன் நடுங்குகிறான், அதற்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்க இருக்கிறீங்களா? ஐயோ, இதுங்க இங்க இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் நடுங்குகிறான். கீழே இருந்து மேல மட்டும் கிட்டு கிட்டு கட்ட கட்ட கிட்டு கிட்டு கட்ட கட்ட. ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படியவே மாட்டான். காரணம், அவன் எப்பவோ நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்பட்டான். நியாயம் தீர்க்கப்பட்டு தள்ளப்பட்டான். ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அவனுக்கு எரிகடல் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது, அவனுக்குத்தான். அவன் சொல்லுகிறான், என்னிடத்துல பேசுகிற பொழுது, நான் ஏமாற்றுவேன், நான் தானே பிள்ளையான வாழ்க்கையை கொடுக்கிறேன், நான் இந்த இவருடைய மகளை நான் தான் தள்ளிவிட்டேன், ஒரு இந்து மகனோடு தள்ளிவிட்டேன், நான் தான் பிள்ளையான வாழ்க்கையை நான் கொடுத்து மெதுவாக இழுத்துக் கொள்ளலாம் தானே. அப்படி என்றாலும் இழுத்துக் கொள்வோம். இங்க பேசியது காதால கேட்டதை சொல்லுகிறேன். பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பிரித்தெடுப்பதுதான் சத்துருவின் நோக்கம். பிரித்தெடுத்து பாவ வழியிலே நடத்தி, பாவத்தை உள்ளே கொண்டு வந்து உங்களை
அழுக்காய் மாற்றி ஒரு நாள் ஆண்டவராய் தேவன் சடுதியாய் வருவார். அது எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. அதற்கு பிற்பாடு அவனுடைய வேலை ஓய்ந்தது. அப்பாடி, ஒரு மாதிரி ஒரு 2000 பேரை பிடிச்சிட்டான். ஒரு 3000 பேரை எனக்கு வசப்படுத்தியாச்சு நரகத்துக்குள்ள கடந்து கத்துறதுக்கு. பாத்தீங்களா? நான் சொல்லுகிறேன், ஒன்றுமே அறியாத வேதையை கூட ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை ஞானியாய் மாற்றுகிறது. நாங்கள் ஞானிகள். பிசாசே, உன் தந்திரங்கள் எங்களுக்கு தெரியும். விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. அப்படி கைவைங்க. விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் தந்திரங்கள் அறியாததா, தெரியாததா? பல வருஷமாக உன்னை பொல்லாத ஆவி வாலிபர்களை ஏமாற்றி, சில திருமணமான பிள்ளைகளை ஏமாற்றி, வஞ்சித்து குழந்தைகளை ஏமாற்றி விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என் தேவன். அது உலகத்திற்கு இல்ல அந்த ஞானம். உலகத்தை சேர்ந்தவர்கள் உலகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க இப்படியோ இருந்து ஆவிக்குரிய உலகத்தையும் பார்க்கிறோம். அதுதானையா பெரிய ஞானம். நல்லா கரங்களை தட்டிருக்க வேணுமே. உலகம் என்ன செய்யுது? ஒரு உலகத்தை மட்டும் தான் பார்க்குது, சுத்தி வளைச்சு. அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது. நாங்க அப்படி இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் அலசி 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 இஸ்ராயேல் மூளை. சில நேரங்கள் நான் கேள்விப்படுவேன், இஸ்ராயேலை தாக்கிறதுக்கு சுற்றிலும் இருக்கிறவர்கள் பதுங்கு குழிகளை அடித்து வருவார்களா? ஆனா இவங்க அதை லேசா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுதானே தேவ ஞானம். அந்த ஞானம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆனா பயன்படுத்துறல்ல. மூளை இருந்து மூளை கட்ட ஆக்களை போல திடுறது, வழியை காய்ச்சி கொண்டு திடுறது. ஒண்ணு விளங்குதா? இந்த கர்த்தருடைய வார்த்தை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது. இதை விசுவாசிக்கிறவனை தேவனுடைய வார்த்தை உயர்த்துகிறது. விசுவாசிங்க. அப்படியோ விசுவாசிக்கிறவனுக்கு வாழ்வளிக்கிறது. எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய வார்த்தை. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கலாம். சோக பாட்டுக்கும் சினிமா பாட்டுக்கும் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாசமா போகுதுகள். மூன்றாவது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாயிருக்கிறது. என்னவா மூன்றாவது? அந்த வசனத்தில் என்ன சொல்றது? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மை. சொல்லுங்க, செம்மையாயிருக்கிறது. செம்மை என்றால் நாங்க பேசுற மாதிரி அது தப்பு, அது ரைட், அது ராங், அது ரைட், அப்படியே தடுமாறி கொண்டு நிற்பார்கள். அப்படி அல்ல. ஸ்ட்ரைட்டா, நேர்வழி. இந்த கோணல் மாறுபாடு எல்லாம் அல்ல. சொல்லு, கோணல் மாறுபாடு எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில இடமே இல்லை. ஹல்லேலூயா. எங்களை மாதிரி குறுக்கு மறுக்கு, கோணல் மாறுபாடு நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, நிமித்தலாமா நிமித்த முடியாதா? தேவனுடைய வார்த்தை இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்காது. அது ஸ்ட்ரைட்டா, நேராக தன் வேலையை செய்து முடிக்கும் அளவு ஓயாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பேசுகிற வார்த்தை போல கோணலானது அல்ல. ஒரே வார்த்தையில சொன்னால் அது நேரானது. ஆமென். வேத வசனம் செம்மையான ஒரு பாதையில் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறது. அப்படி பாதை செம்மையான ஒரு பாதையில். இந்த உலகம் எங்களுக்கு காட்டி கொடுக்கிற பாதை என்ன பாதை? சொல்லுங்க பாப்போம். இந்த உலகம் எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற பாதை கோணலான பாதை. நாம் சரியாக சில நேரத்திலே போனாலும், தம்பி அது இல்லடா வழி, இப்படியே போய் தண்டவாளத்தை கடந்து அங்கால போன அங்க போய் நின்று பார்த்தா அதோட பச்சை குளம் தெரியும், அங்கால போகலாம். உலகம் காட்டுகிற வழி கோணலும் மாறுபாடுமான வழி. அதுதான் இந்த உலகத்துக்கு தெரியும்.
உலகத்தின் அதிபதியானவன் பொல்லாத ஆவி, அவன் காட்டுகிற வழிதான் கோணலான வழி. இன்றைக்கு எத்தனை பேர் போனார்கள்? கோணலான வழிகளுக்குள்ளே போய் கரடான வழிகளில் அகப்பட்டு கண்ணீரும் நிந்தையும் அவமானமும், குடும்பம் சிதைந்து, பிள்ளைகள் அழிந்து, நோய் வந்து மறித்து, அகால மரணங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் துன்பங்களும் ஐயோ என்று புலம்புகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. கர்த்தருடைய வார்த்தை செம்மையானது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானது. இதை நம்புகிற நாம் பச்சைக்குள்ள தண்டைக்குள்ள போய் நிக்கிறது இல்லை. நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம். எங்கள் ஆயுள் முடியும் வரை, எங்கள் ஜீவன் உள்ளவரை நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து கொண்டே இருப்போம். அதானையா ஒரே வார்த்தையில சொன்னார், அது நேரானது. இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் நடைமுறைகள் மற்றும் சட்டங்கள் திட்டங்கள் பார்க்கிற பொழுது எல்லாம் கோணல், பொய்கள், பித்தலாட்டங்கள், மாயமாலங்கள். இங்கால பக்கத்தால பணத்தை வாங்கி இங்கால பக்கத்தால் என்ன செய்கிறார்கள்? காரியங்களை செஞ்சுட்டு போறாங்க. இந்த உலகத்துல சரியாக வாழ்வது ரொம்ப கடினம். பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப கடினம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டவர்கள் ஈஸியாய் தங்களுடைய பாதையிலே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இந்த பஸ் ஸ்டாண்ட் இதில் பார்க்கிற நேரத்தில் பிள்ளைகளோட அவர்கள் பிடித்த வாழ்க்கை, ஒற்றை காலில் நின்று பிடித்துக் கொண்ட வாழ்க்கைகள் அவமானப்பட்டு போய் நிந்திக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கோணலான பாதை, கரடான பாதை, உலகம் காட்டுகிற பாதை. அடுத்தது பாருங்க, 4வது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது. அண்டர்லைன் பண்ணுங்க, கண்களை தெளிவிக்கிறது. இங்கிலீஷ் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறது, அது வெளிச்சமாய், அதாவது ஒரு கதிர்வீச்சாய். நான் சொன்னேன் ஆராதனை வேளையில, கதிர்வீச்சாய் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அது எந்த விதத்தில் பிரகாசிக்கிறது என்றால், இந்த உலகம் ஒரு வகையான இருளிலே மூழ்கி போய் இருக்கிறது. பூமியை இருள் மூடி இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களை எல்லாம் அவர்கள் சத்தியத்தை நம்ப விடாதபடிக்கு காரிருள் அவர்களை மூடி வைத்திருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத 119, சங்கீத 119 105, உம் வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னவாம் வெளிச்சம். அதான் இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, கர்த்தருடைய கற்பனை தூய்மையின் கண்களை தெளிவிக்கிறது. அது வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற நமக்கு இது ஒரு தீபமாய் இருக்கிறது. இது ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. இருளிலே நடக்கிறவர்கள் இடறுவார்கள், வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் ஒரு காலமும், சொல்லி முடிங்க, ஒரு காலமும் இடற மாட்டார்கள். இந்த இருள் சூழ்ந்து காணப்படுகிற இந்த உலகத்திலே எங்களால் சரியாக பயணிக்க முடியாது, சரியாக நடக்க முடியாது. அங்கால பக்கம் இருந்து வந்து ஒன்று சொல்லும், இங்கால பக்கம் இருந்து ஒன்று வழியை காட்டும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், துன்மார்க்கருடைய ஆலோசனையில, பாவிகளுடைய வழியில, துன்மார்க்க ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவி வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல கர்த்தருடைய வேதத்துல சாஞ்சிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் நேர்வழியில நடப்பான். ஹல்லேலூயா, நேர்வழியில நடப்பான். அவன் ஆசீர்வாதமாய் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற சீயோன் பர்வதத்தை போல அவன் வாழ்க்கை ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஹல்லேலூயா, கோணல் அல்ல, நேரான பாதை. சொல்லுங்க, நேராக. இந்த உலகத்தை எங்களால் புரிய முடியாது, இந்த உலகத்தை சரியாக எங்களால் ஆராய முடியாது, இந்த உலகத்தை எங்களால் சரியாக அறிய முடியாது. அது செம்மையானது அல்ல, அது தெளிவில்லை. இந்த உலகம் தெளிவில்லை.
அலங்கோலமாய் இருக்கிறது. சரியாக தீர்மானிக்க முடியாது, சரியாக சிந்திக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சரியாக நாங்கள் தீர்மானம் எடுக்கவும், தேவனுடைய வார்த்தை சரியாக நாங்கள் சிந்திக்கவும் அது எங்களுக்கு உதவி செய்கிறது. ஒரு கவலை, இன்றைக்கு எல்லாரும் பைபிளை கையில வச்சிருக்கிறோம் இப்ப. ஆனா வீட்டுக்கு போய் அதை என்ன செய்யும்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆனா அவன் எழுதி விளையாடுகிற அளவுக்கு புழுதி அடிச்சு போயிருக்கும். பட்டம், படிப்பு, பதவி, பேர், பெருமை, உங்க வாழ்க்கையில் எந்தெந்த பெரிய பட்டங்களை வச்சு கொண்டிருந்தாலும் கடைசியில இந்த வார்த்தையை நீங்கள் மறந்தால், இந்த சத்தியத்தை நீங்கள் வெறுத்தால் ஒரு காரியம்தான் நிலவும். என்ன? ஏமாற்றம். ஏமாற்றம். ஒரு நாள் வருவார், ஒன்றுமே இல்லாதவர்களாக கையை விரிச்சு கொண்டு சிந்திக்க வேண்டும். உலகம் மாயை, பார்க்கிறது மாயை, எடுக்கிறது. நான் சில வேளைகளில் சில வீடியோக்கள் செய்கிறேன் பாடல்களுக்கு. அதை நான் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தால் அது அங்க 2 எடுத்தேன், இங்க 2 எடுத்தோம். அது 2 மாதம் கடந்து விட்டது. அது வீடியோவில் இருக்கிறபடியா பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரங்களும் அந்த காலங்களும் போயிட்டா அல்லது நிக்கிதான்? அப்படியோ சொல்லுங்க, அது போயிட்டுது. நான் சில வேளைகள் நான் என்னுடைய 18வது வயதுல படிச்ச பாட்டு, 19வது வயதுல பாடிய பாடல்களை மீட்டு பார்ப்பேன். அப்பத்தைய குரலுக்கும் இப்பத்தைய குரலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். வயசு போகுது. கர்த்தருடைய வார்த்தை என்னவாம்? தெளிவு, தெளிவான பாதையில் எங்களை நடத்தும். ஒன்று, அது கண்களை தெளிவாக்குகிறதாம். ஹல்லேலூயா. குழப்பம் இல்லாமல் அங்காலையா இங்காலையா அப்படியா அப்படியா, நோ. தெளிவான இதுதான், இதுதான் வழி, இதுல நட. இதான் கர்த்தருடைய சத்தம். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? சில வேளையில நாங்க பாதம் மாறி போக்கல, தம்பி இங்க வா மகனே, இதுதான் வழி, இதுல போ என்று அவருடைய மெல்லிய குரலால் எங்களோடு பேசி எங்களை நடத்துகிற நல்ல ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஐந்தாவது பாருங்க, 6 காரியம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. அண்டலைன் பண்ணுங்க, சுத்தமும். இந்த உலகத்துல பல கெட்டு போற காரியங்கள் இருக்கிறது. எதுவும் என்றென்றைக்கு நிலைச்சிருக்காது, இல்லையா? ஆனால் தேவனுடைய வார்த்தை அது சுத்தமானது, தெளி தேனிலும் மதுரமானது. அது என்றென்றைக்கும் என்ன செய்யுமாம்? நிலைத்து நிற்கக்கூடியது, அது கிடக்கூடியது அல்ல. சொல்லுங்க, சுத்தமானது, என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது, அது கிடக்கூடியது அல்ல. சுத்தம். பாருங்க, வேத புத்தகத்துல சில வசனங்கள் இருக்கிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர்களாய் இருக்க. அவர் பரிசுத்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில எந்த குறைவுமே இல்லை. அது கெட்டு போகாது. இன்றைக்கு வைக்கிற சொதி நாளைக்கு அப்படியே திரஞ்சு போய் ஒரு மாதிரியாக தேங்கான மாதிரி ஊற்றப்படும். சில நேரம் சூடு காட்டி வச்சாலும் நாளைக்கு சாப்பிடலாம். ஒரு சாதியா இன்னும் திரஞ்சு போய் மேல இந்த பாலெல்லாம் பொங்கி எழுந்த மாதிரி இருக்கு. வாயில சும்மா தொட்டு வச்சு பார்த்தா போச்சு பழைய சோறு, சொதி இல்ல. போ என்னவா? இந்த உலகத்துல இருக்க அனைத்தும் என்ன செய்கிறது? பழுதாகி போயிருந்தால் சுத்தம் இல்லை. அதான் சொல்லிட்டேன், இந்த உலகத்தை நம்பினா நீங்களும் என்ன செய்திருவீங்க?
பழுதாகி ஒன்றுக்கு உதவாம நாறு அடுப்புல போடப்படுற காட்டு புல்லுக்கு நாங்கள் ஒப்பானவர்களாகி விடுவோம். ஒரிஜினல் சுத்தம், அதான் நான் பாடினேன். என் சுத்த தங்கம் நீங்க தான், என் சுத்த வைரம் நீங்க. எத்தனை இந்த பாடம் தெரியும்? என் பக்க பலம் எல்லாம் நீங்க தான், ஏசு நீங்க தான், என் சுத்த தங்கம், சொர்க்க தங்கம், சொர்க்க வைரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரம் தான் ஐயா பூரணமாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுவோமா? பூரணமாயிருக்கிறது, பூரணமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தையோ. இப்ப என்ன மாறி சொல்லுவோமே, வானமும் பூமியும் நாறி போகும், தேவனுடைய வார்த்தையோ சொல்லு நாராது. நாரவே. அப்ப எது நாரி போறது வேணுமா, நாராதது வேணுமா? என்ன பிரதர்ஸ், எது வேணும்? நாராததுதான் வேணும். அப்ப கொஞ்சம் காத்திருக்க வேண்டும், அவருடைய பக்கம் சாய வேண்டும். இப்படி நின்று கொண்டு நாராதது வேணும்னா கஷ்டம். தாழ்த்தி அவருடைய வார்த்தையை வாசித்து அவரோடு கூட பேசி செல்லம் கொஞ்சி அவரோட நைஸா அவருடைய ஒரு பிரதர் சொல்லுவார், இங்க இருக்கிற கர்த்தருடைய அந்த கால்ல இருக்கிற அந்த தூசியா ஆவது நான் இருந்துட்டு அப்படியாவது அவரோட ஒட்டி கொண்டு போயிடலாம் இல்ல? நல்ல சத்தியமா இல்லையா? ஆனா நான் நினைக்கிறேன், நாங்க தூசியா இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல. தேவனங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி எங்களை ஆளுகை செய். என்னவாம்? ஆளுகை செய்யுங்க. ஞானி நின்று பாப்பான், என்னடா அங்க நின்று என்ன கதைக்கார், அங்க பேயாடுது, உனக்கு அவ்வளவுதான் தெரியும், நின்று பார். உனக்கு நிலாவுல என்ன இருக்குது, அங்க என்ன இருக்குது, அதான் அவ்வளவு உனக்கு தெரியும். நிலாவுல பாட்டி வடை சுடுற கதை மட்டும்தான். இப்ப பார், இங்க இருந்து அடிச்சுடுறன், பொல்லாத ஆவியே. என்னவாம்? அங்க நின்று பேய் நடுக்க மடுக்க, இங்க இவருக்கு ஞானிக்கு நடுக்க மடுக்க. ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் வைத்தியமாக்கவில்லையா? வைத்தியமாய் தோன்றப்படுகிற இந்த சத்தியத்தினால், இந்த சுவிசேஷத்தினால் தேவன் எங்களை ஞானிகளாக மாற்றியிருக்கிறார். அவரை விசுவாசித்திருக்கிற, அவரை நம்புகிற பிள்ளைகளாகிய நம்மை ஞானியாய் மாற்றியிருக்கிறார். நீ என்னண்டாலும் சொல்லிட்டு போ, ஞானி நான் தான், இல்ல நான் தான், நான் தான். ஏன்? சர்வ லோகத்தின் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தான்டா நீ ஆராய்ச்சி பண்ற வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இதுவரைக்கும் உனக்கு தெரியும் எகிப்தின் கல்வெட்டுகள் யார் அந்த முக்கோணமா கட்டி வச்சது என்று. ஆனா எங்களுக்கு தெரியும், அது இஸ்ரேல் ஜனங்களை வச்சு கட்டப்பட்டது. இன்று வரைக்கும் தெரியாத புலம்பி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஞானி யாரு? நாங்க தான். கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது சுத்தமானது, சுத்தமானது. பாருங்க, மற்றது இன்னும் ஒரு காரியம். சில காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கு நல்லா மூக்கு மேல எழும்ப சிரிச்சு நல்லா கதைப்பாங்க, நாளைக்கு முகத்தை பார்த்தா பிள்ளைக்கு என்ன நடந்துட்டு மெசேஜ் பண்ணல போல அவன். சரி, இன்றைக்கு ஒரு அடுத்த சந்ததி, ஒரு சந்ததி நல்லா இருக்கும், இன்னும் ஒரு சந்ததியின் சுபாவம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? மாறிக்கொண்டு போயிரும் இல்லையா? இன்றைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, அல்லது நிமிடத்துக்கு நிமிடம் என்ன செய்வாங்க சிலர்? பச்சோந்தி என்ன செய்யும்? சிலர் ஓனான் இருக்கலாம், பச்சை மஞ்சளுமா மாறும். அது போல அப்படி மாறிக்கொண்டு போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது, அது நிலைத்திருக்கும், அது என்றென்றைக்கு மாறாது, அது என்றென்றைக்கு ஒழியாது. ஒரு தலைமுறை போகுது, இன்னும் ஒரு தலைமுறை வருகிறது. ஆனால் அந்த தலைமுறை வேறொரு குணத்தோடு வருகிறது. என்னடா பாட்டன் நல்லோருவன்டா, நல்லா கொடுப்பான், தருவன் வாங்குவானி, இடி தருவன். எல்லாமே மாறிக்கொண்டு போகுது. மலைகள் மாறுது, சமுத்திரங்கள் மாறுது. எங்கடா அந்த கடல்
தள்ளி இருந்தது கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு, மனுஷனின் குணம் மாறுது, அன்பு தணிஞ்சு போகுது, கொலைகாரர்கள் பெருகுகிறார்கள், அன்புள்ளவர்கள் குறைகிறார்கள், நீதி உள்ளவர்கள் குறைகிறார்கள், அநீதி நிறைந்தவர்கள் பெருகுகிறார்கள், போராட்டங்கள் பெருகுது. இந்த பூமியில இப்பொழுது நாங்கள் பார்க்கிற இந்த உலகத்துல சில குணாதிசயங்களும் சில பொல்லாத ஆவிகளின் அவன் வச்சிருக்கிற சிலரை அவன் பயன்படுத்துகிறான், வச்சிருக்கிறான். அவனுடைய குணாதிசயம் பெருகிக்கொண்டே போகுது, மாறிக்கொண்டே போகுது. சொல்றாங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்ல, வெயில் சூரியன் மாறிச்சு, சரியான வெயிலா இருக்குது. ஒன்று மட்டும் சொல்றேன், என்னுடைய வார்த்தை, அதாவது கர்த்தர் என் கையிலே கொடுத்திருக்கிற எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தை இப்பவும் அதைத்தான் சொல்லும். 1000 வருஷங்களுக்கு பிறகும் அதைத்தான் சொல்லும். நவீன காலங்கள் மாறிக்கொண்டே போகலாம். ஒழுங்காக டவுசர் போட்ட காலங்கள் போய் அங்கெங்க கிழிசல் வரலாம், எல்லாமே மாறலாம், முழுதும் மாறலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஃபேஷன், இது நவீன காலம். உங்களுக்கு தெரியுமா அம்மா, நீங்க கிழவன் காலத்துல வாழ்ந்த ஆக்கள். சில பிள்ளைகள் எழும்பி அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு என்ன தெரியுமா, மாட்டு வண்டியில் போன காலம். மாட்டு வண்டியிலாண்டா போகணும், காரணம் நாங்க வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள். எந்த உலகம் சொல்லு? இந்த உலகம். இது எப்ப எழுதப்பட்டதோ அப்ப இருந்து தன் வேலையை செய்து கொண்டே சுத்தம் உள்ளதா இருக்கிறது. நீ மாறி அங்கேயும் இங்கேயும் வெட்டிச்சா மொட்டை பாதியும் மொட்டை இல்லாம பாதியும் தெரியுது. தொப்பி போடுறது போல சில பேர் மண்டையை வெட்டி கொண்டு, அது ஃபேஷன். ஃபேஷன் 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 இல்ல, தலை நாறுது. ஏன் தலை நாறுது? ஏன் வாழ்க்கை நாறுது? ஏன் அழுக்கு மணக்குது? காரணம், கர்த்தருடைய சுத்தப்படுத்தும் ஃபில்டர் ஆகிய அவருடைய வார்த்தை திராட்சை ரசம் பிள்ளைகளை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு இல்லாமல் போய்விட்டது. ஆனபடினால் இன்றைக்கு வாழ்க்கை ஒரு அலங்கோலமாய் நான் பிடிச்ச முயல் என்று போகுது. ஏன் பேசுகிறேன்? நிம்மதியாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே போனாலும் நிம்மதியாய் இருக்க வேண்டும், ஒரு வேலைக்கு போனாலும் அங்கே நிம்மதியாய் இருக்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னவானதாம்? சுத்தமானது. அது பேதையை ஞானிகளாக்கும். அடுத்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிலைத்து நிற்க பண்ணுகிறது. அதோடு கூட நாங்க பார்க்க அந்த சுத்தமானது என்கிற அந்த பட்டியலில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நிலைத்து நிற்க பண்ணுகிறது. நித்தியத்திற்கும் நம்மோடு கூட வரக்கூடியது. உலகம் செய்கிறது உலகத்தோட முடிஞ்சு போகும். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை, யாவே எங்கள் கையில் கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் நித்தியத்துக்குமாய் அந்த வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் சிலர் அப்படி அல்ல. சிலருடைய வாழ்க்கை இன்றைக்காகவும் இன்மைக்காகவும் தான் வாழுகிறார்கள். அதான் ஒரு பாடல் ஒன்று எழுதினேன். இந்தேகத்தில் இயேசு மட்டும் நிரந்தரம், கண்கள் காணும் யாவும் மாயை. யாத்திரை செல்வோம், தூய யாத்திரை செல்வோம். நிக்க வேணாம், நின்றான் ஆறி போகும். தண்ணி என்ன செய்ய வேணும்? ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்கள் ஓட்டம், பாட்டு மட்டும் பாடக்கூடாது. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பாட்டை மட்டும் பாடிட்டு ஜெயம் எடுத்த ஜீவியம் ஜீவிக்காம அந்த நாடு சுதந்தரிக்கலாமா? சொல்லுங்களேன், சுதந்தரிக்கலாமா? தேவனுடைய நித்திய ஜீவனை எங்களுடைய மனதிலே பதித்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது. அடுத்தது பாருங்க, 6வது, இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தரின் நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளதுமாய் இருக்கிறது. கர்த்தரின் வார்த்தை உண்மையும் அவைகள் நீதி உள்ளதுமாய் இருக்கிறது. அது உண்மை உள்ளது. அண்டர்லைன் பண்ணுங்க, உண்மை உள்ளது. அது உண்மை உள்ளது மாத்திரமல்ல, அது நிச்சயமானது. உண்மை என்றதுக்கு அடுத்த பெயர் என்ன? நிச்சயம். அது வரும், அது தாமதித்தாலும் அது வரும். அந்த வார்த்தைக்காக, கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக காத்திரு.
ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் கர்த்தர் உன் கையிலே கொண்டு கொடுக்க நேரம் வரை வார்த்தையை காத்திருங்க. அது பொய் சொல்லாது, அது உண்மை உள்ள வார்த்தை. ஆமென். என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அவருடைய வார்த்தை. அதுதான் பாருங்க, அந்த சங்கீதம் 19:10 நினைக்கிறேன், அழகாக இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற 9 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அண்டர்லைன் பண்ணுங்க, உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளதா இருக்கிறது. இதை குறித்து சங்கீதக்காரன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டே போகிறார், விளக்கப்படுத்திக் கொண்டே போகிறார். பாருங்க, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் என்னவாம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. வாசிக்கிற பொழுது அது உங்களுடைய வேதமையை மாற்றி ஞானிகளாய் மாற்றும். கடைசியாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி அலைகிறான். எச்சரிக்கையாயிருங்கள். யாரை விழுங்கலாமோ, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை விட்டு குலைத்து தேவனுடைய ராஜ்யத்தை பறிக்க அவன் வகை தேடி சுற்றி அலைகிறான். பாருங்க, யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவன் நடுவிலே வந்து நின்றான். என்ன செய்கிறான்? நாங்க பேசுகிற பொழுது சாத்தானும் என்ன செய்கிறானாம்? ஒட்டு கேட்கிறான். மிக கவனம். நாங்க போகிற இடங்கள், வேலை செய்யற எப்ப குழப்பி அடிக்கலாம்னு ஒட்டு கேட்கிறான். நீங்க பேசுற வார்த்தை மிக கவனம். எல்லாவற்றையும் கொண்டு போய் சலசலக்காதீங்க, கொண்டு போய் கொட்டாதீங்க. அதுக்கு எதிராக சத்துரு செயல்பட்டு உங்க வேலை தளத்துல போய் குழப்பி, உங்க வீட்டுல குழப்பி, சில விஷயங்கள் அப்படியோ ரகசியமா வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவற்றை சொல்லுங்க. அந்த பெரிய அளவுல பீத்தினால் அவன் ஒட்டு கேட்டுக்கொண்டு அதற்கு எதிராக செயல்பட என்ன செய்கிறான்? சத்துரு ஆரம்பிக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கியது? கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ. அப்படியே கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜீவனுள்ள தகப்பனே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. கர்த்தருடைய வார்த்தை மேல சாஞ்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல சாஞ்சிருங்க. கோணலான வழியில, கரடான பாதையில நாங்க எங்களுடைய வழிய நாங்க போட்டு, எங்க பாதையை நாங்க அமைச்சு கண்ணீர்ல இருக்கிறோம் அல்லவா, வேதனையில இருக்கிறோம், பாடுகள்ல இருக்கிறோம், சிக்குண்டு தவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கத்தக்க வல்லமை உள்ளது. அது தெளிந்த புத்தியை கொடுக்கத்தக்க வல்லமை உள்ளது. அது ஞானிகளை, அதாவது பேதைகளை ஞானிகளாய் மாற்றத்தக்க வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறீங்க, தாழ்வான எண்ணத்தோட யாரெல்லாம் இருக்கிறீங்க, ஐயோ எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியே கரங்களை உயர்த்துங்க. பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும், ஞானிகளாய் மாற்றும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, என் வழியை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். இனி கோணலான வழி எனக்கு வேண்டாம். நானே எனக்கு போட்டுக்கொண்ட வழி வேண்டாம். கரடான வழிகள் வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே தெளிவிக்கிறது. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உம்முடைய வார்த்தை சுத்தமானது. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவைகள் நாறி போகும்.
மனத்து போகும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தேடி வைக்கிறது எல்லாம் அழிந்து போகும். தங்கம் பொன் வெள்ளி சகலதும் மாறி போகும். மனிதர்கள் மாறி போவார்கள், ஆனால் மாறி போகாத, கூடாமல் போகாத, ஓ எஸ், நாறி போகாத ஒரே காரியம் என்றால் உம்முடைய வார்த்தை மாத்திரமே. அதன் மேல நான் சாய்கிறேன் ஆண்டவரே, அதன் மேல நான் சாய்கிறேன் ஆண்டவரே, அதன் மேல நான் சாய்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய பாதையில ஓடுவதும் நிற்கிறதும் போதும். ஓ, ஸ்ட்ரைட்டாக கர்த்தருடைய வார்த்தை செய்யுமா அல்லது செய்யாதா, முடியுமா முடியாதா, அப்படி யோசிக்காது. அது நடத்தியே தீரும். சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை ஓயாது. எவ்வளவு காலமும் மாம்சத்துல முடிவெடுத்து உங்க சுய ஞானத்திலையும் ஆண்டவரிடத்துல உதவி கேட்காமல் உங்க கால் பலத்துல உங்க நினைவுகள்ல நீங்களாக முடிவெடுத்து பக்க வழியாக போய் தெரிவு செய்த எல்லாமே கண்ணீர்ல முடிந்திருக்கிறது அல்லவா? ஓ எஸ், ஜெபிங்க ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை சுத்தமானது, அது தெளிவானது, அது நிம்மதியை கொடுக்கக்கூடியது என்பதை நான் நம்பிட்டேன் ஆண்டவரே. ஓ, இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன் கண்ணீர்ல, இதுவரைக்கும் நான் என் வழியை போட்டுக்கொண்டு கரடான பாதைகள்ல நான் போய் ஆண்டவரே கண்ணீர்லையும் கடன் பிரச்சனையும் சுமையிலையும் பாரங்களையும் ஆண்டவரே வேதனையிலையும் நான் அவதிப்பட்டு வாழ்ந்து விட்டேன், போதும். ஆனால் இன்று தொடக்கம் அப்படியோ விசுவாசத்தோடு சாய்ங்க, உங்க வார்த்தை மேல நான் சாய்கிறேன். இன்று தொடக்கம் வேதத்தை கையில எடுங்க, பைபிளை கையில எடுங்க, இந்த வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. ஓ, குறைவற்ற அரண்மனை அது. அந்த அரண்மனைக்குள்ள வாங்க. ஓ, குறைவுகளை நிறைவாக்குவார். உங்க வீட்டின் குறைவுகள் நிறைவாகும். உங்க பொருளாதார சிக்கல்கள் மாறும் இயேசுவின் நாமத்தில். மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரங்களினால கர்த்தர் நிறைத்து நீங்கள் இப்படியோ இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்கள் பிரகாசிக்கவும் எழுந்து ஒளி வீசவும் கர்த்தருடைய பட்டயமாக, அவருடைய இசை கருவியாக நாள்தோறும் உங்களை பயன்படுத்துவார். ஹalleluya. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாங்கள் இஸ்ராயேலுக்காக